தினசரி பேசும்போது சில சொற்றொடரை அதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கும்போது விரும்பத்தகாததா அப்படி இருந்ததுன்னா அதை அது ஒரு பயங்கரமான கனவு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதில் a bit of a nightmare அப்படின்னு சொல்லுங்க. இட் வாஸ் a bit of a nightmare அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்குங்க, அது நடக்கல, இப்போ டிப்ரெஷன் மூடுக்கு போயிடுறீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் சொல்வீங்க, இது உலகின் முடிவல்ல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லணும். ரைட்? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வேலையை நல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் ஐ கான் பி பாதர்ட் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க, அதுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது, ஆனால் அது உண்மையிலே அந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தது உங்கள் அம்மாவாக இருக்கும். அப்போ நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? டு பி ஆனஸ்ட் இட் வாஸ் டன் பை மை மதர். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நியாயமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? இட்ஸ் ஃபேர் இனஃப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க.